ஒரே கிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கார் மனசுக்குள்ளார சேரன். அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வியப்பா இருக்கு. என்ன மேட்ரு அப்படின்னு ஒன்றும் புரியலையா, அண்ணன் நேரம் உடஞ்சி தானே போயிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் குழப்பத்தோட இருக்க உட்காராரு. உட்காந்து சாப்பிடும் போது வந்து சாப்பிடுங்கப்பான்னு சாப்பாடு எடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டே வந்து கனவுலேயே இருக்காரு. சிரிக்க கூட கூடாதா அப்படிங்கிறார். இந்த குழப்பத்தை தான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்க சேரன் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவுக்கு சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்க அவர் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அற்புதமான ஒரு பாட்டை. ஸோ கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அவரை கீழே உட்கார வச்சு இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நடேசன் இந்த மாதிரி ஒன்று கிடைக்காம போச்சுன்னா அதை விட பெட்டராக கடவுள் உனக்கு கொடுக்க போகிறான்னு நினச்சிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் அதை சந்தாவை யோசிச்சு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிட்டான் போல ஏன் இவர் இந்த பக்கம் யோசிக்க. இதில் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நிலா அப்படின்னா சோழன் அவங்கள்ட்ட தனியாக பேசணும், உள்ளே வாங்க ரூம்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு அவ்வளோதான் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர்லாம் போட்டு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு அவ்வளோதான் கண்ணாடியை பார்த்து இவர் தன்னைத்தானே கொஞ்சிக்கிட்டு கிளம்பி உள்ளார போயிட்டு கிட்டக்க போனால் என்ன கிட்டக்க வரீங்க, தள்ளி நில்லுங்க, நான் பேச தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க. அவர் என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாரு இவங்களுக்கு தெரியாதா, இவங்க வேணும்னே ஆசையை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களாங்கிறது சில சமயம் வேறு அந்த டவுட் வேறு நமக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்படி அண்ணன் ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அன்றைக்கி இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்க மாதிரி இருந்தால் கிளம்பிட்டார், நைட்டெல்லாம் தூங்காமல் முடிச்சா அண்ணனை பார்த்துக்கோங்க, அதை சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் கிளம்பி வெளில போங்க, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு இவரை வெளில தள்ளி கதவை சாத்திட்டு பெருமூச்சு வேற விடுறாங்க. ஒரு மாதிரி நமக்கு நிஜமாவே நிலாவோட கதாபாத்திரம் குழப்ப கதாபாத்திரமாக தான் இருக்குது. இதுக்கடையில் அந்த பக்கம் என்ன ஆச்சு, பாண்டி வானதி கதையிலங்கிறத காமிக்கவே இல்லை. பாண்டியனுக்கு 4க்கு ஒரு டப்பிங் கொடுக்குறாங்க. ஏன்னு புரியல. அவரோட ஒரிஜினல் டப்பிங் நல்லா இருந்துச்சு, அந்த டப்பிங் செட் ஆயிருந்துச்சு, அதை கெடுத்து விட்டாங்க இப்போ. ஸோ இப்போ இது கடையில் இதே மாதிரி ஐயனார் துறையில் நேற்றே பாராட்டணும்னு நினச்சேன். மியூசிக் ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்குது பல இடங்களில், அது ஒரு பக்கம் நல்லா இருக்குது. இப்போ இடையில வந்து இப்போ சேரன் படுத்தோடனே சேரனை தூங்க விடாமல் தூங்கிட்டாரான்னு செக் பண்ணி 3 அண்ணன் தம்பியும் சேர்ந்து மிச்சவங்கலாம் அவர் நைட்டெல்லாம் ஷிஃப்ட் போட்டு அவரை எங்கேயும் கிளம்பாமல் பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா இவருடைய சந்தா காதல் கதையை தெரிய வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.